ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. மேக்ஸில் நேற்று பர்சன்டேஜில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இது செகண்ட் பார்ட்டு. இதில் ஒரு 4 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4மே டிஃப்ரெண்ட் மாடல். அதே சமயத்தில் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இரு எண்கள் 3ஆம் எண்ணை விட 10%, 25% கூட இருக்கான் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் டேஷ் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இரு எண்கள் நமக்கு 3ஆம் எண்ணை விட அது ஓகே, அது இப்போ இங்கே நமக்கு தேவையே இல்லை. முதல் மற்றும் 2 எண்கள் ஃபஸ்ட்டு வேணும். அப்போ 3ஆம் எண் 100% அப்படின்னா முதல் எண் எவ்வளோ? 110%. செகண்ட் எண் 25 கூடனா 125. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2வது எண்ணில் தான் முதல் எண் எவ்வளோ பர்சன்டேஜ்? 2வது எண் 125. ஸோ மேலே 110 போடணும். இன்ட்டு பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால இன்ட்டு 100ஆல் போடணும். கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 88% வரும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 1லிருந்து 50 வரையுள்ள எண்களின் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1வது இலக்கத்தில் வரணும். ஓகேவா? 1, 10, 100ன்னு தெரியும்ல. அந்த 1வது இடத்துல என்ன இருக்கணுமா? 0வோ 5ஓ இருக்கணுமா? 1லேருந்து 50 வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 10. ஓகேவா? டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 50 நம்பர்ஸில் 10 நம்பர் தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இன்ட்டு 100 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஏயின் x% என்பது பியின் y%க்கு சமம். அப்போ a இன்ட்டு x பை 100 இஸ் ஈக்குவல் டு என்னவா? b இன்ட்டு y பை 100. இதிலேருந்து ax அதாவது 100க்கு 100 அடிச்சிடலாம். இதிலேருந்து ax ஈக்குவல் டு byன்னு கிடைக்கிது. ஏன் பியை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன்னா அடுத்த ஸ்டெப் வாங்க. பியின் y% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ b இன்ட்டு z பியின் z%, தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அப்போ b இன்ட்டு z பை 100. அந்த பிக்கு பதிலாக அந்த மேலே கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதே மாடல் தான் அடுத்த சம் பாருங்கள். நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏயின் 10%ங்கிறது பியோட 12%க்கு சமம் கொடுத்துருக்காங்க. இதில் கேன்சலேஷன் 100 ஆயிரும். 10ஐயும் 12ஐயும் அடிச்சிங்கன்னா 5a இஸ் ஈக்குவல் டு 6b. அடுத்து பாருங்களே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏயின் 15% தான். நம்ம ஏயோட 3 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 கிடைச்சுமா? அப்போ டேரெக்டாக அங்கேருந்தே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோமா, அதையும் 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 6 இன்ட்டு 3 18%. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.